guys, welcome to my channel. என்னன்னே தெரியல, ஒரு ரீசெண்ட் டைம்ஸ் எக்ஸாம் நடக்கிறதுனால என்னன்னு தெரியல, ஒரு சில இன்சிடென்ட் எனக்கு நடந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, நாளைக்கு எக்ஸாம், நான் இன்னைக்கு தான் எப்படி தான் தூக்கம் வரும்னு தெரியல. மற்ற நாள்னால எனக்கு அவ்வளோ தூக்கம் வராது. இந்த எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னா அப்படி ஒரு தூக்கம் வரும். எனக்கு வந்து நான் ட்ராவலிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா பஸ்ஸில் போய் படிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பஸ்ஸில் அப்படி ஒரு தூக்கம் வரும். அது என்ன தெரியல. அதுக்கப்புறம் நைட் ஒரு சில கொஷின் வந்து படிக்கிறது கஷ்டப்பட்டுருப்போம், இல்லை ஒரு கொஷினை ரொம்ப நேரம் படிச்சிருப்போம். ஆனால் அந்த எக்ஸாமுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிப்போன்னு தெரியாது. ஒரு 3-4 கொஷின் டக்குன்னு ரிவைஸ் பண்ணுற மாதிரி டக்குன்னு படிச்சு முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் இந்த அலாரம்ல இப்போ பாருங்களேன், ஒரு 5 மணிக்கு அலாரம் வைக்கிறப்பனா 4:30 தப்பி தவிர எழுந்துட்டா அப்படின்னா இருக்கிறதுலாம் 1 மணி நேரம். ஆனால் பல யுகம் எனக்கு தூங்குறதுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு இந்த விஷயம் ஸ்கூல் டைமில் லேட்டாக இருக்குது. என்னன்னா, நம்ம வந்து 1 மார்க்கில் படிச்சு போயிருப்போம். ஆனால் டாப்பர் 1 மார்க் ஆன்சர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி டிக் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனால் கடைசியில் பார்த்தா நம்ம நினச்ச ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும். அது என்னன்னே தெரில. அந்த டைமில் மட்டும் என் மூலம் எனக்கு வேலை செய்யாதா, இல்லை என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்காதான்னு தெரில. அது எப்படி மற்றவங்க மேலே அவ்வளோ வைக்கிற நம்பிக்கை நமக்கு மேலே இல்லையே அப்படின்னு இருக்கும் எனக்கு. அப்புறம் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. இதனாலே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. எல்லாருமே எப்படி படிப்பாங்க தெரியல. ஆனால் நான் மட்டும் பாட்டு கேட்டுகிட்டே மேக்ஸ் போட்டுட்ருப்பேன், இல்லை பாட்டு கேட்டே ஒரு சில விஷயம் செய்வேன். நிறைய விஷயம் பாட்டு கேட்டுகிட்டே செய்வேன். எங்கள் அம்மா இதெல்லாம் கேட்டு கேஸ் வச்சா இப்படி உனக்கு வந்து படிப்போம், இப்படி எழுத முடியும், உன்னால் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்புறம் நமக்கு அந்த ஃபோன்லலாம் மட்டும் ஃபாஸ்ட்டாக டைப்பிங் பண்ண வருது. ஆனால் கம்ப்யூட்டர்லேயும் சிஸ்டம்லேயும் மட்டும் ஃபாஸ்ட்டாகவே டைப் பண்ண வர மாட்டேங்குது. அதுதான் ஏனே தெரில. அப்புறம் ஒரு சில மோட்டிவேட்டான வீடியோ பார்த்தா 1 நாள் இருக்குது, இல்லை 2 நாள் இருக்குது, இல்லை 1 மணி நேரம் அவ்வளோதான் இருக்குது ஒரு சில வீடியோலாம். அதுக்கப்புறம் எங்கே தான் அந்த மோட்டிவேஷன்லாம் போதும் தெரில. பழையபடி நான் ஆயிடுறேன். இப்போ ரிலேட் ஆகுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.